இன்றைக்கி வந்து நம்ம மீன் வந்து அவிச்சு சாப்பிட போகிறோம். என்னெல்லாம் போட்டு வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா காட்டில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதோட வீட்டிலே நான் மீனெல்லாம் நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன். வெங்காயம் மட்டும் நம்ம தொலியை உரித்து உள்ளே போட்டுருவேன். மற்றபடி ஒரு தக்காளியை வந்து ஒரு 4 பீஸாக வெட்டி உள்ளே போட்டுருவேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோலாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஐலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெங்காயம், ஒரு தக்காளி, இவ்வளோதாங்க. கொஞ்சோலாம் உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. சரியா அப்படியே நம்ம தீயை போட்டு அவிச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சிச்சுன்னா போதும். மீன் நல்லா வஞ்சிடும். அதை அப்படியே சாப்பிட வேண்டியது. இதை தான் இன்றைக்கி நம்ம நியூட்ரிஷன் நிறைய ப்ரோட்டீன் உள்ள ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மீன் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போது நம்மளோட தக்காளியை கட் பண்ணி போடுறோம். அதுதான் நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் மீன் ரெடி. குக்கிங் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதில் வந்து எந்த நியூட்ரிஷன் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுல அவ்வளோ சத்து இருக்குது. ப்ளஸ் அந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பாக குடிக்கிறதுனால அவ்வளோ நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. இது வந்து ஜப்பான் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதேமாரி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டெய்லியும் சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் நான் வந்து இதுலேருந்து இப்படி சாப்பிட்டு தான் டயபெட்டிஸ்லேருந்து வெளியே வந்தேன். அதுக்கு இது வந்து மெயின் ரீசன். அதனால தான் நான் இந்த மாதிரி பதிவுகளை வந்து தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கேன். சரி, நம்ம சாப்பிட்ற வீடியோ பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே எடுத்து இறக்கி வைக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, இறக்கி வச்சதுக்கப்புறமும் கொதிக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் கொதிக்குதுன்ட்டு. அவ்வளோ ஹீட் இருக்கும் மண்பானையில். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வைங்க, நல்ல சத்து. மீனில் இருக்கிற ஃபுல் சத்து வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும். மற்றபடி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலாம் அந்த அளவுக்கு சத்து கிடைக்காது. இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தோடு இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.